மக்களே, நான் உங்கள் யுகேந்திரன். நாங்க இன்னைக்கு அஞ்சனா டிவி மூலமா விக்டோரியா பார்க் வந்திருக்கோம். ஏன்னா 2025 பிறக்க போகுது. அதுக்கு இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால இங்க இருக்க மக்கள் கிட்ட, இங்க என்ஜாய் பண்ண வந்த மக்கள் கிட்ட நீங்க 2025ல எப்படி எதிர்பார்க்குறீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சில பல கேள்விகளும் கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க இன்னைக்கு ஒரு சின்ன தங்கச்சி பாப்பா கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல அவங்கள பத்தி அவங்க கேட்க போறோம். ஓகே தங்கச்சிமா, 2025ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்னென்ன செய்ய போறீங்கிற சில பல தகவல்களை கொடுங்க பார்ப்போம். 2025ல வந்து ஜனவரி மாதம் 3லயே எங்களுக்கு வந்து தேர்ட் டைம் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த முறை செகண்ட் டைம்ல இருந்து நான் ரேங்க் பின்னாடி போயிட்டேன். அதனால இந்த முறை 2025ல வந்து நல்ல ரேங்க் எடுத்து வீட்டில் கொஞ்சம் பெருமையாக இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்களோட வேண்டுகோளுக்கு ஒரு வாழ்த்துக்கள். உங்களோட வேண்டுகோள் நிறைவேறும். தேங்க்யூ. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி 2024 எப்படி போணுச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கே தெரியும். அடுத்து 2025 பிறக்குது, அது எப்படி போகும்ட்டு யாருக்குமே சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம். ஸோ ப்ரோ, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, 2024ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பொருளாதாரத்தின் விலை அதிகமாச்சே தவிர குறையலை. குறைக்கிறேன் நாங்கள் குறைச்ச பாடா இல்லை. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல வாரீங்க? எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த 2024 இந்த பொருளாதாரங்கிறது வந்து ஒரு அடிமட்ட ரீதியில் தான் போய்க்கிருந்துச்சு. ஸோ நான் சரியான கஷ்டம்தான் எல்லாத்துக்குமே. சில டைம் நிறைய பேத்துக்கு இது வாங்குறதுக்கான வசதி இல்லை. ஸோ அந்தளவுக்கு விலை கூட. ஸோ அந்த ஒரு கட்டத்துலேயும் நாங்கள் இந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ புதுசாக ஜனாதிபதி வந்திருக்காரு. ஸோ ஏதாச்சும் மாற்றத்தை செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ உள்ள கட்டத்தில் விலை இந்த மழை பெஞ்சனால கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் கூடியிருக்கு. ஸோ அவரையெல்லாம் குறை சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயம்ட்டு நாட்டுக்கே தெரியும். அடுத்து 2025ல் மேபி வேறு ஒரு நல்ல விஷயங்கள் செய்வாராக இருக்கும். ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நாங்களும் அதே தான் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.